தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நன்றி மறந்த பாமக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நன்றி மறந்த பாமக. அரசியலில் நன்றி என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். அரசியலில் அனைத்துமே சந்தர்ப்பவாதம்தான் தலைதூக்கும். அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருந்தும். ஏனென்று சொன்னால் தற்பொழுது எடுத்த முடிவு சந்தர்ப்பவாத முடிவு. நன்றி மறந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். 2021 நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் தேர்தல் நேரத்தில் ஒப்பந்தத்தில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதற்கு அதிமுக சம்மதித்திருந்தது. 2021 நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை அதிமுக விட்டு கொடுத்தது என்று சொல்லலாம். அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைப்பது எளிது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மொத்தமே 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் ஒரு ராஜ்யசபா பதவி கிடைக்க முடியும். ஆனால் அதிமுக ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விட்டு கொடுத்தது. அதன் தயவில் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா உறுப்பினராக அவர் பொறுப்பேற்றார். தற்பொழுது அவர் எம்பியாக இருப்பது அதிமுக போட்ட பிச்சை என்று கூட சொல்லலாம். ஆனால் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நன்றி மறந்துவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையான வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை மசோதாவாக கொண்டு வந்தது அதிமுக தான். அதேபோன்று பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்கியதும் அதிமுக தான். ஆனால் இரண்டையும் மறந்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் போய் இணைந்துள்ளது. 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஆனால் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதே பெரிய விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால் ஒரு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கிடைக்கும் என்று பாமக கணக்கு போடுகிறது. ஆனால் 2014 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியிலே வெற்றி பெற்றார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்க மறுத்துவிட்டது. அன்புமணி ராமதாஸ் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளது. ஜிப்மர் மருத்துவத்துறை ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது. ஆகவே மந்திரி பதவி கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டது. இதனை பாட்டாளி மக்கள் கட்சி முதலிலே நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த முறை கூட்டணி அமைத்தது கூட மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்துதான் கூட்டணி அமைத்துள்ளது. 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. வேண்டுமானால் தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் மனைவி வேண்டுமானால் வெற்றி பெறலாம். மற்ற 9 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சுயநலமான ஒரு முடிவை எடுத்துள்ளது. ஆனால் இது பாட்டாளி மக்கள் கட்சியின் நன்றி மறந்த செயலைத்தான் காட்டுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையை ஏற்று வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கிய அரசு அதிமுக அரசு. அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கிய கட்சி அதிமுக. முறைப்படி பார்த்தால் அது அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைத்திருக்க வேண்டும். ஆனால் சந்தர்ப்பவாதத்தால் நன்றி மறந்து பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்துள்ளது. நாளைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறட்டும். பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது, எத்தனை தொகுதிகளில் மண்ணை கவ்வுகிறது, எத்தனை தொகுதிகளில் டெபாசிட் இழக்கிறது என்பதை நாம் பார்ப்போம்.